நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சோன்னே 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். இதில் கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம், பூண்டு இது நல்லா வதக்கணும். எண்ணெயில் இது நல்லா வதக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். நல்லா நம்ம வதங்குறப்பயே நான் வந்து மணத்தக்காளி வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் சுண்டக்காய் வத்தல் எந்த வத்தல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதையும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கணும். இது நம்ம இது கூடயே ஒரு சின்ன தக்காளி பழம் தான் எடுத்துருக்கோம். குழம்புக்கு நல்லெண்ணெயில் தான் நீங்கள் வைக்கணும். இப்போவே இது நம்ம போட்டு இந்த பூண்டோட வாசம்லாம் நல்லா வரும். இந்த வத்தலோட வாசம்லாம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மசாலாலாம் நம்ம சேர்க்கணும். இது வந்து கல்யாண வீட்டில் வைக்கிற வத்த குழம்பு மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போடுறோம். 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதையும் லைட்டாக எண்ணெயில் அப்படியே வதக்கி விடணும். அந்த எண்ணெயில் வதக்கி விட்டால் அதோட அந்த பச்சை வாசம்லாம் கொஞ்சம் இதாகிடும். அதனால் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விடணும். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றி இதை எல்லாத்தையும் நம்ம வந்து கொதிக்க விடணும். நல்லா இதிலே கொஞ்சம் லைட்டாக வேகணும். புளி வந்து இப்போ ஊற்றக்கூடாது. இந்த பூண்டு வெங்காயம்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து புளி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சு இதை கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து இதை ஊற்றிட்டு இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் நல்லா வத்துற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ இதில் வந்து நீங்கள் உப்பு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வத்திரணும். எண்ணெயெல்லாம் பாருங்கள் இதாக இருக்குது. அது இதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு வெல்லம் இல்லைன்னா ஜீனி போட்டுக்கணும். அப்போ தான் அது வந்து அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது போட்டு சும்மா ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதான் இப்படி தான் இந்த அளவுக்கு வந்து நல்லா திக்காயிடணும் குழம்பு. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும்.